Hi friends, வெறும் 899க்கு Mivi DuoPods M30 இந்த earbuds லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்மியான பட்ஜெட்டுக்கு earbuds எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். M30 பொறுத்த வரைக்கும் அறிமுக சலுகையாக ஃப்ளிப்கார்ட்டில் 899க்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மிவி ஏற்கனவே லான்ச் பண்ண இயர்பட்ஸ் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி TWS டைப் C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எக் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்கனால எங்கே வச்சாலுமே ஸ்டேபிளாக இருக்குது. அதே போல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கனால 1 மணிக்கூரில் இந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்ண முடியும். இதோட இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் மிவியோட இயர்பட்ஸ் காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அதே போல் டச் கண்ட்ரோல் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் 5.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்மியான பட்ஜெட்டுக்கு லான்ச் பண்ணாலும் ப்ளேபேக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. மொத்தமாக 42 மணிக்கூர் ப்ளேபேக் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 35லிருந்து 40 மணிக்கூர் ப்ளேபேக் இருக்குது. அதே போல் இயர்பட்ஸில் IPX4 ரேட்டிங்ஸ் இருக்குது. இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்டோரில் ரொம்ப நல்லா இருக்குது. அவுட்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு நார்மலாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 மில்லிமீட்டர் கொண்ட எலக்ட்ரோ டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. 899க்கு இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கேமிங் முக்கியம் கிடையாது. பேஸ் அதிகமாக வேணும். அதே போல் ப்ளேபேக் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இதை வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.